நமஸ்காரம். 63 நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருப்பது 16வது நாயனார், ருத்ர பசுபதி நாயனார். ஸ்ரீ ருத்ரம் சமக்கம் அப்படின்னு வேதத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று. பரமேஸ்வரனுக்கு, சிவபெருமானுக்கு பிடித்த வேதங்களில் ஒன்று. ஸோ அதை இந்த நாயனார் இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா, திருச்சிக்கு பக்கத்தில் திருத்தாளையூர் அப்படின்ற ஊரில் பிறந்து, அந்தனர் குலத்தில் பிறந்து, வேதம் சொல்பவர்கள் அந்தணர்கள். இந்த வேதம் அந்தணர்கள் குலம் அப்படின்லாம் நான் குறிப்பு சொல்லி கொண்டிருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நமது ஜாதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப பலமான விஷயம் அது சனாதன தர்மத்துக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆங்கிலேயர்கள் இங்கு வந்து நம்மளை அடிமையாக்குவதில் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, எது நமது பலமோ அதை நமது பலவீனம் என்று நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டார்கள். இந்த சனாதன தர்மம் யுகமாக நிறைய விஷயங்களை குறிப்பாக இந்த வேதமே சிறப்பாக இருக்குது. இது வேதத்தை ரொம்ப போற்றி இருக்கிறாங்க. வேதத்தை ரொம்ப போற்றியவர்கள் ஆங்கிலேயர்கள், வெள்ளைக்காரங்க. அது எப்படி அதை போற்றி இருக்கிறாங்க அப்படின்னா, த டிஸ்கவரி ஆஃப் வேதாஸ் இஸ் மச் மோர் மீனிங்ஃபுல் அண்ட் மச் பெட்டர் தேன் த டிஸ்கவரி ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்க காண்டினெண்ட்டை கண்டுபிடிச்சதிலும் பார்க்க சனாதன தர்மத்தின் வேதங்களை நாம் அறிந்து கொண்டது, தெரிந்து கொண்டது மிக முக்கியமானது அப்படின்னு. அமெரிக்க காண்டினெண்ட் அந்த கண்டதை கண்டுபிடிக்கிறதிலும் பார்க்க வேதத்தை கண்டுபிடிச்சு அதனுடைய பயன்களை தெரிஞ்சது பெரிய விஷயம்னு எல்லாம் கொண்டாடி இருக்கிறாங்க வெள்ளைக்காரங்க. இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த சனாதனம் யுகமாக நிறைய விஷயங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்களே, இதெல்லாம் எங்களால் எப்படி சாத்தியமாச்சு? அப்போது இதை இவர்களுக்கு சொந்தம் கொண்டாட விடக்கூடாது. அதற்காக புதுசாக என்னெல்லாம் பண்ணணும் அதனையும் பண்ணணும். அதில் ஒன்று தான் இந்த ஆரியன் தியரி அப்படின்னு. அதாவது பாரத தேசத்தில் இருக்கிற மக்கள் இதெல்லாம் பண்ணல, வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் இதெல்லாம் பண்ணி கொடுத்தான் அப்படின்னு பாரத தேசத்தில் இருக்கிற மக்கள், சனாதன தர்மத்தை சேர்ந்த மக்களை குறைப்பதற்காக ஒரு கதை கட்டு தான் இந்த ஆரியன் இன்வேஷன். அதை வச்சுக்கிட்டு இப்போ யூடியூபர்ஸும் சரி, படித்தவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, இந்த படித்தவர்கள்லாம் யாருன்னா வெள்ளைக்காரனுடைய கல்வியில் போய் விழுந்தவங்க தான் படித்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த ஆரியனை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரியன் அப்படின்ற ஒரு ரேஸே கிடையாது. தேர் வாஸ் நெவர் அ ரேஸ் பை த நேம் ஆரியன். ஆனால் வெள்ளைக்காரன் அந்த மாதிரி அவன் ஒரு கதையை சொல்லி அதை நம்ப வச்சு இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு ரேஸ் அப்படின்னு நினச்சி இங்கே யூடியூபர்ஸ், தமிழ் யூடியூபர்ஸ் எல்லாம் என்னென்னமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒன்றே கிடையாது. ஆரியன் அப்படின்றதே கிடையாது. ஏன் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஜாதி அப்படின்றது நமக்கு பலம். அந்த பலத்தை பலவீனம் அப்படின்னு சொன்ன சதி திட்டம்தான் ஆங்கிலேயர்களின் உச்சகட்ட சதி. அதுதான் அவங்களுக்கு ஜெயிச்ச சதி அப்படின்னு சொல்லணும். அவங்க என்னென்னமெல்லாம் பண்ணி நம்மளை ஆட்சி பண்ணினாங்க. ஆனால் அந்த என்னென்னமோலாம் பண்ணினதுலேயே ரொம்ப உயர்ந்த விஷயமாக பண்ணி அவங்க ஜெயிச்ச விஷயம், நான் ஜெயிச்ச விஷயம்னு ஏன் சொல்கிறேன்னா, அதுதான் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்துக்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, சனாதனிகள்னு சொல்லிகிட்டு இருக்கோங்க. எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்? சனாதனத்துக்கு ஜாதி அப்படின்றது பலம். ஃபார் த ஹிந்துஸ் காஸ்ட் இஸ் எ செக்யூரிட்டி அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. எங்கே? ஸ்வீடன் நாட்டில் அனைத்து மதங்களையும் அனைத்து மாணவர்களும் கண்டிப்பான பாடமாக கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த டெக்ஸ்ட் புக்ஸில் நான் படித்தேன். அப்போ அதை படித்தப்போ ரொம்ப ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. என்னடா இது, நம்ம நாட்டில் ஜாதின்றதை கேவலமாகவும் அதை ஒழிச்சு கட்டணும்னுலாம் நம்ம எல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம நாட்டில். அந்த மாதிரி தான் நானும் முதல்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்க்குறப்போ இங்கே அதாவது ஸ்வீடனில் 9ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவனுக்கு சனாதனத்தில் இந்து சமயத்தில் ஜாதி தான் பலம் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறானே, அதெல்லாம் நம்ம மாணவர்களுக்கு எப்போ இதெல்லாம் கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தமாக. இதை இப்போ சொன்னால் இங்கே இருக்கிற ஆசிரியர்களும் சரி, மக்களும் சரி, சனாதனம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்காவது இந்த விஷயம் தெரியுமா? அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஸ்வீடனுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க. 3 கல்வி அமைச்சர் 3 ஆட்சியில் போயிட்டு வந்திருக்கிறாங்க. யாரும் இதை பற்றி பேசுகிறது கிடையாது. அங்கே இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்மளால் முடிஞ்சதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ருத்ரபதி பசுபதி நாயனார் அந்தனர் குலத்தை சேர்ந்து வேதம் சொல்கிறார். அதனால் ஏன் என்ன விசேஷம் அப்படின்னா, அவர் ரொம்ப சிம்பிளாக அவர் சொல்லலை. வேதம் அந்த திருக்கோவில், ஒரு ஊரில் இருக்கிற கோவில், சிவன் கோவிலில் இருக்கிற திருக்குளத்தில் தனது கழுத்தளவு தண்ணீர் இல்லை மார்பளவு தண்ணீரில் நின்றுக்கிட்டு
இரு கைகளையும் மேலே உயர்த்தியவாறு ருத்ரம் ஸ்ரீ ருத்ரம் சமக்கம் சொல்லுவார். அது சிவனுக்கு ரொம்ப பிரீத்தியான ஒரு விசேஷமான அங்கம் வேதத்தில் அப்படின்னு சொல்லலாம். அதை அவர் சொல்வதனால் சிவன் அவருக்கு அருளினார். அது தினமும் பண்ணுறாரு. அது ரொம்ப விசேஷம். என்ன அப்படின்னா, இந்த தண்ணிக்குள்ளே இருந்து பண்ணுறது. ஸோ இந்த வேதம் ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்லாம் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம மழை பெய்கிறதுக்கு காரணம் பல காரணங்கள். 3 மழை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதில் ஒன்று வந்து வேதம் ஓதிய வேதியர்க்கு ஓர் மழை அப்படின்னு இருக்காங்க. எல்லாமே நமது தமிழ் முதுமொழி அப்படின்றதா பழமொழின்னு சொல்கிறதான்னு தெரியாது. அந்த காலத்துலேருந்து இந்த தமிழ் நாடு வேதம் நிறைந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இந்த வேதத்துக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காங்க. மழை பெய்கிறதுக்கு காரணம் இந்த வைப்ரேஷன்ஸ். அப்படின்னா வேதம்னா என்ன? வைப்ரேஷன், சவுண்ட். இந்த ஹோல் கிரியேஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் த வைப்ரேஷன்ஸ். அது மாடர்ன் சயின்ஸும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த வேதம், அந்த சப்தம், அதிர்வலைகள், நல்ல சொல்லுவாங்க தமிழில் கூட. தமிழ்லன்னா இங்கிலீஷில் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். நல்ல வைப்ஸ் இருக்கா கோவிலில்? நல்ல வைப்ஸ் அப்படின்னா என்ன? வைப்ரேஷன்ஸ். அந்த நல்ல வைப்ரேஷன்ஸ் கொடுக்கறது தான் இந்த வேதம். இந்த வேதத்தின் அதிர்வலைகளால் மழை பெய்யுது அப்படின்றது ஒரு சூக்ஷ்மமான ஒரு அறிவு. இந்த அறிவுக்கு ப்ரூஃப் எல்லாம் கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும். இதெல்லாம் வேதம் சொல்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. வேதம் ஓதிய வேதியர் கோர்மலை மாதவர், அதாவது பெண்கள் கற்புடையவர்களாக இருக்கிறதுனால மழை பெய்யுது அப்படின்றாரு. இன்னொன்று, மன்னர்கள் நல்ல நெறியோட நல்ல ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா அதனால் ஒரு மழை. ஸோ மாதம் மும்மழை அப்படின்றது இதுதான். ஒன்று வேதம் ஓதியவர்கள், இன்னொன்று சிறப்பாக செங்கோல் ஆட்சி பண்ணுற மன்னர்களுக்காக, இன்னொன்று கற்புடைய பெண்களுக்காக மழை பெய்யுது அப்படின்னு நமது முதுமொழியாக வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அந்தணர்கள் பண்ணுறத சிறப்பாக திரு ஞானசம்பந்தர் சொல்கிறார். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஒங்குக ஆழ்கதி இதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே அப்படின்னு. வாழ்க அந்தனர் எதனாலன்னா, வானவர் ஆனினம், இந்த பசுக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், அந்தணர்கள் நல்லா இருக்கணும். எதனால்? அப்போ தான் அந்த பசுவின் மூலமாக கிடைக்கிற நெய் இதெல்லாம் வச்சு யாகங்கள் பண்ணி அந்த யாகத்தின் மூலமாக மேலே இருக்கிற தேவர்களை பிரீர்த்தி பண்ணுறதுனால அந்த தேவர்கள் நமக்கு மழையை பொழிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆகும் மொத்தத்தில் இந்த அந்தணர்கள் வேதம் சொல்ல வேண்டும். இதை நன்றாக புரிந்தவர்கள் யாருன்னா நமது மன்னர்கள். தமிழ் மன்னர்களை நம்ம போற்றுறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஜாதின்னு வந்துடும்ல, மன்னர் ஜாதி அப்படின்னு. ஆனால் நம்மளை ஆட்சி பண்ணினா வெள்ளைக்காரன் இங்கிலீஷ் ராயல்ஸில் குயின் வச்சுக்கிட்டு அந்த குயினுக்கு பிறந்த பையனை கிங் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருப்போம். அவனுக்கு போய் சல்யூட் அடிச்சுட்டு இருப்போம். அதை மட்டும் நம்ம ஆளுங்க பண்ணுவானுங்க. அதை கேள்வி கேட்க மாட்டாங்க. என்னையா நீ மட்டும் ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு குவீனுக்கு அப்புறம் கிங்குக்கு அப்புறம் குவீனு அப்படின்னு நீ மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கிறியா பிரின்ஸு அப்படின்னு. இது வெள்ளைக்கார நாட்டில் மட்டும் கிடையாது, முஸ்லீம் நாட்டில் கூட சவுதியிலெல்லாம் கிங்கு பிரின்ஸு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது ஜாதி இல்லையா? உனக்கு அப்புறம் பிள்ளைக்கப்புறம் பிள்ளைக்கப்புறம் அந்த பட்ட பேரை நீ மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற, அது மட்டும் ஜாதி இல்லையா? அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான வச்சுக்கிட்டு இருக்கிறது பையனுக்கு அப்புறம் பையன் அப்படின்னு வச்சுருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால தான் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறான் அவன். ஆனால் நம்ம நாட்டில் அதெல்லாம் ஜாதி கேவலம், ராஜா எல்லாம் துரத்து அப்படின்னு, மன்னர் எல்லாத்தையும் துரத்து அப்படின்னு துரத்தி வச்சுட்டு நம்ம எல்லாரும் மன்னர்கள் அப்படின்னு நாடே கேவலமாகிட்டு இருக்கு. எந்த ஒரு தகுதியும் இல்லாதவன் ஆட்சியில் நிற்கிறான், எந்த தகுதியும் இல்லாதவன் இவங்க ஓட்டு போடுறான். இந்த நாடு எப்படி இருக்கும் அப்போது? இந்த நாடு இல்லை, அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்கிற எந்த நாடுமே உருப்படாது. மன்னர்கள் ஆட்சி தான் சிறப்பாக இருந்தது. அதுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மதத்தை பற்றியும் நமது ஜாதியை பற்றியும் இவ்வளோ கேவலமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இதை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து என்ன காரணம்னு யாரும் இதை பற்றி பேசுகிறதுக்குன்னா, ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு பேசியிருக்கிறாரு, தெய்வத்தின் காஞ்சி மகாசுவாமிகள். அவருடைய அந்த தெய்வ வாக்குகளை படித்து தான் எனக்கு கொஞ்சம் வந்தது. எல்லாம் நாமளும் கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. தெய்வத்தின் குரல், அதில் தான் கம்ப்ளீட் டீட்டெயில் அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதை நிறைய பேர் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, மன்னர்கள் அந்த காலத்தை சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 4 வேதங்களையும் சொல்பவர்களுக்கு நிலமெல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க மன்னர்கள். மன்னராட்சிக்கு அப்புறம் இந்த பிராமின்ஸை அந்தணர்களை போற்றி பாதுகாக்க ஆள் இல்லாமல் போச்சு. அதனால் அவங்க வேறு தொழிலுக்கெல்லாம் போனாங்க. அதனால தான் பாரதி சொன்ன மாதிரி 4 வகுப்பு மீங்கொன்றே, இந்த 4னில் 1 குறைந்தால் வேலை தவறி சிதைந்தே செத்து வீழ்ந்திடும் மானிடச்சாதி. 4 வகுப்பு மீங்கொன்றே. இதில்
ஒன்று குறைந்தால் வேலை தவறி சிதைந்தே செத்து வீழ்ந்திடும் மானிடச் சாதி அப்படின்னார் பாரதியார். அதனால் எல்லா ஜாதியும் ஒன்று தான். இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சதுன்னா அவ்வளோதான், எல்லாமே போயிடும். இந்த மாதிரி மன்னர்கள் அந்தணர்களை போற்றினாங்க. எப்படி? சதுர்வேதி மங்கலம், அதாவது இந்த வேதங்களை சொல்கிறதுனால நாடு நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த காலத்து மன்னர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது. அதனால தான் எங்கேயோ இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்க நாட்டில் வைப்பாங்களாம். அதுக்குன்னு தனியான இடம் எல்லாம் ஒதுக்குவாங்க. அந்த இடம் தான் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு. 63 நாயன்மார்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் முதல் வரியே என்ன? தில்லை வாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதனால் நாம் அனைவரும் அந்தணர்களை போற்றுவோம். காரணம், அந்தணர்களை போற்றுவது இந்த மாதிரி ருத்ர பசுபதி நாயரன் மாதிரி அவர்கள் எல்லோரும் வேதத்தை போற்ற வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான். அதனால்தான் நாடு சுமிட்சமாக சிறப்பாக இருக்கும், மழை பொழிந்து. ஓம் நம சிவாய்.